திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியின் பாடல் 22 சந்திரனின் சேமத்துக்காக, அதாவது பாதுகாப்புக்காக அதன் மேல் இரக்கமுடையவராய் பாம்பை அணியாதீர் என இறைவனை வேண்டிக் கொண்ட காரைக்கால் அம்மையாருக்கு தன் பாதுகாப்பற்ற நிலை நினைவுக்கு வந்தது போலும். அதனால் இறைவனிடம் தாம் அருளிய 2ஆம் பாடலில் ஏற்கனவே சொன்னது போல இங்கும் எனக்கு நீர் இறங்காவிட்டாலும் பரவாயில்லை, நான் உமக்கு என்றென்றும் அடிமை, உமக்கு என்றென்றும் ஆட்பட்டவள், இப்படி உமக்கு ஆளாகி நிற்பது உறுதி என்பதை இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 23 வழி உணர்த்துவதை நாம் கேட்டு இன்புறலாமா? இதோ இந்த பாடலை கேளுங்கள். பிறையும் புனலும் அனல் அறவும் சூடும் இறைவர் எமக்கு இறங்காரேனும் கரைமிடற்ற எந்தையாருக்கு ஆட்பட்டேம் என்றென்று இருக்குமே எந்தையா உள்ளம் இது என்று. இந்த பாடலை அருளும்போது காரைக்கால் அம்மையாருக்கு தன் கையறு நிலை, இந்த பாதுகாப்பற்ற நிலை ஒரு க்ஷணம் நினைவுக்கு வந்தது போலும். இந்த மனம்தானே நாம் அனுபவிக்கக்கூடிய இன்பம் துன்பங்களுக்கு எல்லாம் காரணம். அதனால் தன் உள்ளத்தினுடைய இயல்பை சற்று நினைத்து பார்க்கிறார். அது எப்படிப்பட்ட உள்ளமாம்? அதனை பாடலுடைய கடைசி அடியிலே சொல்கிறார். எம் தையா உள்ளம் இது என்கிறார். தைத்தல் என்றால் துளைப்படுதல் என பொருள். தையா என்றால் துளைப்படாத, பொத்தல் விழாத, அதாவது ஓட்டை விழாத, அதாவது மன உறுதியுள்ள உள்ளம் என்கிறார். அந்த உள்ளம் என்ன நினைக்கிறதாம்? கரைமிடற்ற எந்தையாருக்கு ஆட்பட்டோம் என்றென்று இருக்கிறதாம். இந்த என்றென்று என்ற அடுக்கு தொடர் வழி நமக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால், அந்த உள்ளமானது இறைவனை பலகாலம் நினைத்து கொண்டே இருக்கிறதாம். சரி, கைமாறு கருதாத கருணை வடிவான எம் தந்தையான இறைவனுக்கு என் உள்ளம் எப்போதும் ஆளானதாகவே இருக்கும் என்று சொல்கிறார். அத்தோடு இன்னொரு சொற்றொடரையும் சேர்த்து கொள்கிறார் பாருங்கள். எங்க 2வது அடியிலே சொல்கிறார், எமக்கு இறங்காரேனும் என்று. இறைவன் என்னுடைய நிலை கண்டு இறங்காவிட்டாலும் என் உள்ளம் சிவனுக்கு ஆளானதுதான் என்று உறுதியாக சொல்கிறார். இப்படித்தான் மணிவாசக பெருமானும் தம் கோயில் மூத்த திருப்பதிகத்திலே தம்முடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துவார். அந்த அழகை பாருங்களேன். அவர் சொல்றார், இறைவா, உன் அருள் நோக்கி இறைசேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன், துன்பப்பட்டேன். ஆனால் இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேன். ஏமாந்திருப்பேன்னா சந்தோஷமாக களிப்போடு இருப்பது. அப்படி சொல்கிறார். இறங்கும் நமக்கு அம்பலக்கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேன், எனக்கும் சிவன் இரக்கம் காட்டுவார் என்ற களிப்போடு இருந்தாராம். அதுபோலவே கடைசி பாடலில் சொல்லுவார், வேண்டிக் கொள்வார், நல்காதொழியாள் நமக்கென்று உன் நாமம் பிதற்றி என்று. மணிவாசக பெருமான் சீவன் முக்தர் கூட்டத்திலே சேர்ந்திருக்க அருள் பாலிக்க வேண்டுவார். இறைவன் திருநாமங்களை கேட்போருக்கு விளங்காதபடி பிதற்றிக் கொண்டே இருப்பாராம். இறைவன் திருநாமங்கள் பொது என்றும் சிறப்பு என்றும் 2 வகைத்தன. பொது நாமங்கள் இறைவனின் வீரமும் அருளும் பற்றிய புகழால் உண்டானவை. அவை ஆயிரக்கணக்கிலே உள்ளன. சிவ சகஸ்கர நாமத்துள் இவற்றை நாம் காணலாம். சிறப்பு நாமங்கள் சிவ ஆகமங்களுள் காணவுள்ள பவன், சர்வன், ஈசானன், பசுபதி, உக்கிரன், ருத்ரன், பீமன், மகாதேவன் என்பன என சீசு கண்ணாயிரம் ஐயா நமக்கு உணர்த்துகிறார். ஆக மணிவாசக பெருமான் வேண்டுவது போலத்தான் காரைக்கால் அம்மையாரும் சிவபெருமான் எனக்கு இறங்கி அருளாவிட்டாலும் எம் தந்தையாருக்கு அடிமையாகிவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு எந்நாளும் ஏமாந்திருப்பேன் என்று சொன்னது போல இங்கே களிப்புற்றிருப்பேன் என நமக்கெல்லாம் சொல்லுகிறார். இப்போ பாடலினுடைய முதல் அடிக்கு நாம் வருவோம். முதல் அடியிலே இறைவனை, சிவபெருமானை இறைவன் என்றே விളിக்கிறார். இறைவன் என்றால்
எல்லா பொருள்களிலும் தங்கியிருப்பவன், எங்கும் வியாபகமாக இருப்பவன் என்ற பொருளிலே சொல்கிறார். பக்குவமில்லாத ஆன்மாக்களுக்கு இறைவன் என்ற ஒரு சொல் மட்டும் சொன்னால் அவர்களுக்கு புரியாது என்பதால் சிவனே அது குறிக்கும் என்பதை உணர்த்த வேண்டியே அவன் பிறையும் புனலும் அனலறவும் சூடியவன் என சிவபெருமானது அடையாளங்களை முதலடியிலேயே காட்டுகிறார். இந்த அடையாளங்கள் சிவபெருமானது கைமாறு கருதாத கருணையையும் நமக்கு உணர்த்துவதல்லவா? இங்கே இறைவன் திருமுடியிலே சூடிய பாம்பு, பிறை, கங்கை நீர் மூன்றும் ஒன்றுக்கொன்று பகையாக உள்ள தன்மை உடையன. வெம்மையான நஞ்சினை உடைய சீரும் பாம்புக்கு குளிர்ந்த நீர் அதன் தன்மையால் பகையாக உள்ளது. சடையிலே அடைப்பட்டிருக்கும் கங்கை தனது அலைகளால் மோதுவதால் சந்திரனுக்கு தண்ணீர் பகையாக உள்ளது. பாம்புக்கும் சந்திரனுக்கும் பகை என்பது உலகறிந்த ஒரு செய்தி அல்லவா? ஆனால் இவை மூன்றும் சிவனாரை சேர்ந்ததால் தம் இயல்பு நீங்கி சிவமாம் தன்மை பெற்று பகை நீங்கி உள்ளன. இப்படி அவற்றை பகை தீர சூடிய பண்பனல்லவா சிவபெருமான். பாம்போடு திங்கள் பகைதீர் தாண்டாய் என்று அதனால்தான் அப்பர் பெருமானுடைய திருத்தாண்டவும் நமக்கு சொல்கிறது. இந்த பாடலின் முதல் அடி சம்பந்த பெருமானின் திருச்சேஞ்சனூர் பதிகத்திலே வரக்கூடிய ஒரு அடியை நமக்கு நினைவூட்டும். அவர் சொல்றார், கோல வளர்சடை மேல் ஆறடைந்த திங்கள் சூடி அரவம் அணிந்தது என்னே என்று. இப்படி கங்கை, நங்கை, பிறைச்சந்திரன் மற்றும் பாம்பு ஆகிய மூன்றையும் ஒருங்கே சடையிலே வைத்துள்ள தன்மை வியப்புக்குரியது என்கிறார் சம்பந்த பெருமான். இந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அப்பர் பெருமானின் திருவாரூர் பதிகத்திலே 2ஆம் பாடல் மிகுந்த நகைச்சுவை உணர்வை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு பாடல், அதை நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. அந்த பாடல் என்ன சொல்கிறதுனா, இறைவன் திருமுடியிலே இந்த பாம்பு, கங்கை, சந்திரன் மூன்றும் இருக்கிறது. இந்த திருமுடியிலே உள்ள நாகமானது வேகமாக சென்று அந்த சந்திரனை விழுங்குவதற்கு முயல்கிறது. ஆனால் அப்படி இது வேகமாக வரும்போது மயில் போன்ற சாயலை உடைய கங்கையை கண்டுவிட்டது. ஐயையோ, இந்த மயில் தன்னை கொத்தி தின்று விடாதோ என்ற அச்சத்திலே தனது வேகத்தை தவிர்த்து மறைந்து கொள்ள பார்க்கிறது. இதனிடையே பாம்பை கண்டு பயந்த சந்திரன் சிவனார் போர்த்தி இருக்கும் அந்த யானை தோல் இருக்கிறதல்லவா, அதுக்கு அடியிலே போய் ஒளிந்து கொண்டதோடு அப்பப்போ இந்த பாம்பு சென்று விட்டதா இல்லையா என தெரிந்து கொள்ளும் பொருட்டு அடிக்கடி எட்டி எட்டி பார்க்கிறதாம். அப்படி பிறைச்சந்திரன் கருத்த யானை தோல் போர்வை அடியிலிருந்து இப்படி எட்டி எட்டி பார்ப்பது சந்திரன் முழுமையாக தெரியாமல் கருமேகத்தின் இடையே தோன்றும் மின்னல் கீற்று போல் காணப்படுகிறதாம். வானத்திலே மின்னல் தோன்றினால் எதற்கு அறிகுறி? மழை வருவதற்கு அறிகுறி அல்லவா? மழை வந்தால் யாருக்கு குஷி? இந்த மயில்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அல்லவா? அதனாலே மின்னல் மின்னும் சமயம் மயிலாகிய கங்கை நன்னால் வெளிப்பட்டால் தனக்கு ஆபத்து என பாம்பு அஞ்சி ஒதுங்கி ஒளிந்து கொள்கிறதாம். இப்படி திருமடியிலே இருக்கும் இந்த மூன்றும் ஒன்றுக்கொன்று அஞ்சுவதை அப்பர் பெருமான் நகைச்சுவை உணர்வு தோன்ற பாடி அருளியிருப்பது மிக சுவையானது தானே. இப்படி கூறினாலும் சிவனார் சந்நிதியிலே பகைமை உணர்ச்சி நீங்க பெற்று சிவனாரது சடையில் உலாவும் தன்மையை உணர்த்தும் பாங்கு அருமை அல்லவா? அம்மையனுடைய பாடல் 23 மீண்டும் ஒருமுறை கேளுங்கள். பிறையும் புனலும் அனலறவும் சூடும் இறைவர் எமக்கு இறங்காரேனும் கரைமிடற்ற எந்தையாருக்கு ஆட்பட்டேம் என்றென்றிருக்குமே எம் தையா உள்ளம் இது. ஆக இந்த பாடலிலே கருணை வடிவான இறைவனுக்கு தம் உள்ளம் என்றென்றும் ஆட்பட்டது என கூறி பெருமைப்படக்கூடிய காரைக்கால் அம்மையாரை வணங்கி விடைபெறுவோம். நன்றி. திருச்சிற்றம்பலம்.